கமுதி அருகே பார்த்தீங்கன்னா, உப்பகுளம் கிராமத்தில் திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததால் காவல்துறை உதவி ஆய்வாளர் எஸ்ஐ மீது இரு மர்ம நபர்கள் அறிவால் தாக்குதல் நடத்திய சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகில் உள்ள பேரையூர் காவல் நிலையத்தில் சார்பு ஆய்வாளராக பணியாற்றி வருபவர் 54 வயதாகும் முருகன். இவர் பார்த்தீங்கன்னா நேற்று இரவு சுமார் 10 மணி அளவில் எஸ்ஐ முருகன் சாதாரண உடையில பேரையூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட உப்பங்குளம் கிராமம் அருகே தனியாக நடந்து சென்றிருக்காரு. அப்போது பாத்தீங்கன்னா அங்கு மறைந்திருந்த 2 மர்ம நபர்கள் திடீரென அவரை வழிமறித்து தாக்கியிருக்காங்க. இந்த துணிகர தாக்குதலில் எஸ்ஐ முருகனின் தலையிலும் நெற்றியிலும் காயம் ஏற்பட்டிருக்கு. அவர் சுதாரிப்பதற்குள் அந்த நபர்கள் அங்கிருந்து தப்பியும் ஓடியிருக்காங்க. ரத்த வெள்ளத்தில் கிடந்த அவர் உடனடியாக மீட்கப்பட்டு முதுகுளத்தூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காரு. அங்கு அவருக்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் அவர் மேல் சிகிச்சைக்காக மதுரை தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு தீவிர சிகிச்சையும் பெற்று வராரு. காவல்துறையினர் இந்த தாக்குதல் குறித்து ரகசியமாக விசாரணை மேற்கொண்டு வராங்க. முதற்கட்ட தகவலின்படி பார்த்தீங்கன்னா, எஸ்ஐ முருகனுக்கு அந்த பகுதியைச் சேர்ந்த கணவரை பிரிந்து வாழும் ஒரு பெண்ணுடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்தது தெரிய வந்திருக்கு. இந்த விவகாரத்தால ஆத்திரமடைந்த அந்த பெண்ணின் உறவினர்கள் திட்டமிட்டு இந்த தாக்குதலையும் நடத்தியிருக்காங்க எனவும் காவல்துறை தரப்புல இருந்து தகவல்கள் வெளியாகியிருக்கு. தன்னையே குறிவைத்து தாக்கியவர்கள் குறித்து எஸ்ஐ முருகன் இதுவரை எந்த காவல் நிலையத்திலும் அதிகாரப்பூர்வமாக புகார் எதுவும் அளிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. காவல்துறை இந்த சம்பவம் குறித்து தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடும் பணியையும் தீவிரப்படுத்தியிருக்காங்க. திருமணத்தை மீறிய உறவு விவகாரம் குறித்து தீவிர விசாரணையும் நடைபெற்று வருகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.